இப்போ ஒரு வேண்டுதல் அவங்க வைக்கிறாங்க, அது இன்னும் நடக்கல, பெண்டிங்லயே இருக்கு. அவங்களுக்கு இத செஞ்சாங்கன்னா உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துரும் அப்படின்னா என்ன பரிகாரம் நீங்க சொல்லுவீங்க? அது உடனே நடந்துடணும் அப்படின்ற ஒரு இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஆனா அதோட ரொம்ப ஸ்பீடா பண்றது பாத்தீங்கன்னா பண்ற பரிகாரத்துல இருக்காங்க. என்னன்னு, நம்ம இன்னைக்கு பாய் இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட வராங்க, பாய் எங்கள் ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கோம், என்னை சேர்த்து வைன்னு வராங்கன்னா, நான் ஒரு அமல்னா ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும்னா, இப்போ நம்ம காசுல அன்னதானம் பண்றது ஒரு புண்ணியம்னா, மடிப்பீச்சை எடுத்து இன்னொருத்தன் பசி ஆத்துறது ஒரு பாக்கியம். இதை கூட நீங்க செய்யலாம். ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மடிப்பீச்சை எடுத்து கோவில் தான் போடணும். ரெண்டாவது அன்னதானம் வாங்கி பண்ணலாம். இது எதுக்காக வேணலான்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல நிறைய பேர் இதை பின்பற்றிட்டு தான் இருந்தாங்க. இப்ப வர வழக்கத்துல வந்து அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா பாய்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபை கொண்டு நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கான டாபிக் பாய், பொதுமக்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் படிக்கும் போது நம்ம வீடியோல பாத்திருக்கேன். நிறைய நான் வேண்டுதல் வைக்கிறேன், தினமும் கோயிலுக்கு போறேன், பரிகாரம் செய்யறேன், பூஜை செய்யறேன், ஆனா என்னோட வேண்டுதல் இன்னும் நடக்கலன்னு நிறைய கமெண்ட் சொல்றாங்க. இப்போ ஒரு வேண்டுதல் அவங்க வைக்கிறாங்க, அது இன்னும் நடக்கல, பெண்டிங்லயே இருக்கு. அவங்களுக்கு இத செஞ்சாங்கன்னா உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துரும் அப்படின்னா என்ன பரிகாரம் நீங்க சொல்லுவீங்க? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து எல்லாரும் மனசுல ஒண்ணு இருக்குமா, என்னன்னா நம்ம வேண்டது உடனே நடந்துடணும். அது சின்ன வயசு பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இறந்து போகிற வயசானவங்க வரைக்கும் இந்த ஆசை இருக்குது. என்னென்னு, நம்ம வேண்டது சாமியை பார்த்தோ, இப்போ தொழுவும் போது துவா கேட்குறதோ, இல்லை கிறிஸ்துவில் போய் ஜபம் பண்ணுறதோ, இல்லை கோவிலில் போய் நிந்திக்கிறதோ, என்ன மனசில் வேண்டுதலை வச்சாலுமே அது உடனே நடந்துடணும் அப்படின்ற ஒரு இது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் அதோட ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா பண்ற பரிகாரத்தில் இருக்காங்க ஆளுங்க. என்னென்னு, நம்ம இன்னைக்கு பாய் இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட வராங்க, பாய் எங்கள் ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கோம், என்னை சேர்த்து வைன்னு வராங்கன்னா, நான் ஒரு அமல்னா ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும்னா 48 நாள்லேருந்து 60 நாள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த 60 நாள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. 1% நடக்காமல் திருப்பி இன்னொரு தடவை பண்ணுற மாதிரியும் வரும். அப்படி வரும்போது எவ்வளோ டைம் ஆகிடும்? அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 2 மாதம் 90 நாள் எடுத்துகிட்டு போயிடுது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அந்த பொறுமை இங்கே இல்லை. இன்னைக்கு வேண்டி நாளைக்கு நடந்துடணும், இன்னைக்கு பரிகாரம் பண்ணி நாளைக்கு நடந்துடணும். அந்த மாதிரி அவசர உலகத்தில் இருக்கிற மாதிரி தெய்வத்துக்கிட்ட வணங்குற நம்ம வேண்டுற விஷயம் கூட சீக்கிரம் நடக்கணுன்றாங்க. பீஸா டெலிவரி மாதிரி ஆர்டர் பண்ண டக்குன்னு வந்துடும் மாதிரி என்ன வரும், அங்கே மார்க்கெட்டிங்காக பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நடக்க ஒரு விஷயமாம்மா சொல்லுங்க. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட 10 பேர் விஷயம் கேட்டாலே தன்னருவாங்க. ஒருத்தருக்காக இருங்க, அவசரப்படாதீங்க, ஒருத்தருக்காக செய்யற அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா இந்த உலகத்தை ஆள்ற அந்த இறைவன்ட்ட நீங்க இப்போ ஒரு விஷயத்த ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அது உடனே எப்படி நடக்கும்? எல்லாத்துக்கும் டைம் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா சிரிக்க வைக்கிறதும் ரப்பு தான், அழு வைக்கிறதும் ரப்பு தான். அப்படின்னா சிரிக்கப்பனும் அவனா, கொடுப்பவன் அவனை, எடுப்பவன் அவனே. உங்களுக்கு எப்போ சிரிக்க வைக்கணும்னு தெரியும், எப்போ அழு வைக்கணும்னு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ கஷ்டம் கொடுக்கணும்னு தெரியும், அதில் எப்போ உங்களை மீட்டு விடுறதுன்னு உனக்கு தெரியும். ஸோ எல்லாமே அவனது தான், நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் போது நம்ம ஆளுங்கிட்ட பொறுமை கிடையாது. அதனால எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள அதை ஃபேஸ் பண்ணி பார்ப்பாங்க. முடியலன்னா பரிகாரம் மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்டையோ இல்லை என்கிட்ட வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. என்கிட்ட அல்லாவோட கிருபையால பரிகாரம் பண்ணி மிஸ் ஆனதில்லை, லேட் ஆனதை தவிர நான் விட மாட்டேன், எப்படியாவது முடிச்சிடுறேன். சில பேர்கிட்ட போய் நம்ம பரிகாரம் பண்ணி நடக்கலன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் இல்லை நடக்கவே இல்லை, முடியவே இல்லைன்னு சொல்லிட்டு சோறுடைஞ்சிடுறது, வாழ்க்கையாக அவங்கள மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி போயிடுது. ஆரம்பம்னு ஒன்று தான் முடிவுன்னு இருக்கு. நம்ம நம்புறது யாரு? இறைவனை, நம்மளை படித்தவனை, இந்த உலகத்தை ஆள்றவனை. சாதாரண வீட்டில் இருக்கிற புருஷனை பொண்டாட்டி புருஷனை இல்லை அம்மா அப்பாவை நம்பிக்கை வைக்கும்போது இந்த உலகத்தையே படித்த ஒரு இறைவன் மேல் நம்பிக்கை வந்து அளவு கடந்து வைக்கணும். கடலும் பெரிதாக நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அதில் நீங்கள் நீந்த முடியும். சும்மா டம்ளர் தண்ணி மாதிரி வந்து இவ்வளோண்டு சின்ன நம்பிக்கை வச்சுட்டு சும்மா வணங்கி வைப்போம், பேருக்காவது வேண்டிய பார்த்தா அங்கே சாமி இருக்கும் 1 கிலோமீட்டர் முன்னாடி அப்படின்ட்டு போவாங்க, டக்குன்னு இப்படி போடுவாங்க, எந்த யூஸும் இல்லை. எந்த ஒரு விஷயமும் சரி சாட்சகமாக உட்காந்து எந்த விதம் ஒரு பொறுப்பாக அவங்களுக்காக டைம் ஒதுக்கணும், அவங்க நாட்கள் ஒதுக்கணும். அதனால தான் அந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ வேண்டியும் அவங்க நடக்கலை, நிறைய பரிகாரம் பண்ணியும் நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களாம் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, மீன் உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுத்து செய்ய ஒரு விஷயம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து நார்மலாக மேனுவலாக முயற்சி பண்ணுவீங்க, நடக்காது.
காசு செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுவீங்க, ஒரு தடவைக்கு 2 3 தடவை பண்ணுறோம், அதுவுமே நடக்கலப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆனால் எனக்கு அந்த விஷயத்த விட முடியாது, அந்த விஷயம் நடந்தே ஆகணும். அது உடல் ரீதியாக பாதிப்பாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக பாதிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனுங்க நல்ல விஷயத்துக்கு, கெட்ட விஷயம் கிடையாது, நல்ல விஷயத்திற்கு இப்போ நல்லது ட்ரை பண்ணி நடக்கலை, பரிகாரம் பண்ணி நடக்கலைன்னா அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஆளுங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது, அந்த மாதிரி மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பீச்சைன்னு சொல்லுவாங்க. எப்படி? மடிப்பீச்சைன்னு சொல்லுவாங்க. யாசகம் கேட்கறது. எப்படின்னா இப்போ சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத ஒரு பர்சன் போயிட்டு யாசகம் கேட்கறது அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. 10ல் 11 ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவனுக்கு பழகிருச்சு. டெய்லி யாசகம் வாங்கினா யாசகம் வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு நல்லா பட்டு புடவை போட்டு போயிட்டு நகை நட்டு போட்டு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் கை நீட்டணும். எப்படி? இப்போ ஒரு முருகன் கோயிலையாகட்டும், இல்லை ஒரு பள்ளிவாசல்லையாகட்டும், இல்லை ஒரு கோவில்லையாகட்டும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, எந்த சாமிகிட்ட நீங்கள் வேண்டுறீங்களோ, உங்கள் வேண்டுதல் இதுவாக தான் இருக்கணும். என்னென்னு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்காத ஒரு காரியம் இருக்குதோ அந்த விஷயத்துக்காக மட்டும் அந்த மடிப்பேச்சா உனக்காக நான் ஏந்துறேன், எனக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கூட நின்று அதே கோவிலில் வர வரிசையில் நின்று வெளியில் கேட்டுக்கு வெளியே நின்று நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம அப்படியே மடிப்பீச்சை எடுத்து அந்த காசால் நீங்கள் அந்த கோவில் உண்டியிலையும் போடலாம். அந்த காசை 2வது விஷயம் நீங்கள் அன்னதானமும் பண்ணலாம். இப்போது நம்ம காசில் அன்னதானம் பண்ணுறது ஒரு புண்ணியம்னா, மடிப்பீச்சை எடுத்து இன்னொருத்தன் பசி ஆத்துறது ஒரு பாக்கியம். இதை கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மடிப்பீச்சை எடுத்து கோவில் உண்டியில் தான் போடணும். 2வது அன்னதானம் வாங்கி பண்ணலாம். இது எதுக்காக வேண்டலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தால் வேண்டலாம். உங்களுக்கு உடம்புல எதனா ஒரு தீராத வியாதி இருக்குது, அது தீரவே முடியல, அதுக்கான சொல்யூஷனே இல்லை, அதுக்கான மருந்தே இல்லைன்றாங்க. இப்போ சில வியாதிக்கெலாம் வந்து மருந்தே இல்லை. அந்த மாதிரியான ஒரு முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இது பண்ணலாம். அதிகமாக கடன் ஆயிடுச்சு, கடனில் மீள முடியல, சூசைட் பண்ணி அந்தளவுக்குலாம் யோசிக்கிறீங்களா? சூசைட் பண்ணி நீங்கள் உயிரை இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மானத்தை பார்க்காம 4 பேர்ட்ட கையேந்தி மடிப்பீச்சை எடுத்து அந்த கோவிலில் வேண்டிட்டு, சும்மா நார்மலாக வேண்டுறதில்லை, எந்த கோவில் நீங்கள் போகிறீங்களோ அந்த கோவிலில் ஃபஸ்ட்டு வேண்டிக்கிட்டு அதே கோவில் வாசல் நின்று மடிப்பீச்சை எடுத்து, யார் அண்ணன் தம்பிங்கிட்ட சொந்தக்கார்கிட்ட வாங்கக்கூடாது. மடிப்பீச்சைன்றது யாருன்னே தெரியாத ஒரு நபர் உங்கள் மடியில் வந்து காசை போடணும், அதுக்கு பேர் தான் மடிப்பீச்சை. கூட வந்திருக்க சித்தி சித்தப்பா அண்ணன் நாத்தனார் குழந்தைனார் போடுறது மடிப்பீச்சை கிடையாது. யாருனே தெரியாள்கிட்ட நீங்கள் கை நிட்டணும், அவங்க தட்டில் போடணும், ஒரு 5 6 பேர்ட்ட 10 பேர்ட்ட கலெக்ஷன் பண்ணி அந்த காசு நீங்கள் அதை செய்யணும். பண்ணி பார்க்கணுங்க. நடக்காத என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அனைத்துமே நடக்கும். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மடிப்பீச்சை எடுத்து உண்டியில் போட நாளைக்கு நடந்துருமானா கிடையாது. ஆனால் நீங்கள் உயிரை விட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது ஒரு விஷயம்னா, மானத்தை விட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ டிப்டாப்பாக இருந்து காரில் பேரங்கிட்டு சடனாக மடிப்பீச்சை நடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் மானத்தை விட்டு மானம் பார்க்காம இல்லை நான் பண்ணுவேன், என் பிள்ளைக்காக பண்ணுறேன், என் அப்பாக்காக பண்ணுறேன், என் மனைவிக்காக பண்ணுறேன் நீங்கள் பண்ணிங்கன்னா 100க்கு 100% விஷயம் நடக்கும். ஆனால் நீங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை அந்த பரிகாரத்து மேலேயும் நீங்கள் வணங்குற தெய்வத்து மேலே வைக்கணும். இதை மட்டும் பண்ணி பாருங்கள். இந்த மடிப்பீச்சைன்ற விஷயத்த யாசகம் கேட்கணும். எந்த கோவிலில் வணங்குறீங்களோ அந்த கோயிலில் நின்று வெளியே நின்று கேட்டு அந்த உண்டியிலையும் செலுத்தலாம், அன்னதானமாக பண்ணலாம். இதை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நடக்காத ஒரு விஷயம் தான் கூட சரி 100க்கு 100% நடக்கும், எல்லாரோட நம்பிக்கையில். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்திருந்தீங்க. ஆதி காலத்துல நிறைய பேர் இதை பின்பற்றிட்டு தான் இருந்தாங்க. இப்ப வர வழக்கத்துல வந்து அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை மீண்டும் மறுபடியும் மக்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தின மாதிரி இந்த தகவல் கொடுத்திருக்கீங்க. அருமையான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.